அழைப்பு என்ன, அவர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்ற ஆழமான சிந்தனையை நாம் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுதுதான் இந்த காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப நமது வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்ற ஒன்றாக இருக்க முடியும். அன்புமிக்கவர்களே, மூன்றாவதாக இன்றைய திரு அவையுடைய சூழல் எப்படி இருக்கிறது? அதுவே ஒரு சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அண்மையிலே ஒரு ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றுவதற்காக சென்றிருந்தேன். அங்குள்ள ஒருவரை சந்தித்தேன். அவரிடம் கேட்டேன், நீங்கள் பங்கு பேரவையில் இருக்கிறீர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஆச்சரியமாக இருந்தது, பங்கு பேரவையில் எதிரணி தலைவரா? அரசியலிலே கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆளும் கட்சி எதிர்கட்சி, பங்கு பேரவையிலும் எதிரணியே இருக்கிறதா? தொடர்ந்து கேட்டேன், இந்த எதிரணி என்றால் அர்த்தம் என்ன? எனக்கே புரியவில்லை. அவர் சொன்னார், அந்த பங்கு பேரவையிலே நிர்வாகத்தில் இருக்கின்றவர்கள், அந்த அணியை சார்ந்தவர்கள் 15 பேர், ஒரு ஓட்டு வித்தியாசத்திலே அவர்கள் வந்துவிட்டார்கள். நாங்கள் 14 பேர், நாங்கள் எதிரணியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஆதரவோடு சேர்ந்துதான் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும். எவ்வளவு பரிதாபமான நிலை பாருங்கள். சில பங்கு பேரவை தேர்தல்கள் நடப்பதை பார்க்கும் பொழுது அரசியல் கட்சிகளை விடவும் கேவலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான பணங்களை இறக்கி பங்கு பேரவை நிர்வாகம் ஆலயத்திற்கு அமைகிறது. இது எந்த அளவுக்கு சென்று விட்டது என்றால், பங்கு பேரவை அதை சார்ந்தவர்கள் செய்கின்ற அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் அருமையான ஒரு பாடம். 7 முறை மட்டுமா, எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்ட பேதுருவுக்கு இயேசு என்ன சொன்னார்? 70 முறை 7 முறை என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மன்னிக்க தயாராக இல்லை. பழி வாங்குகின்ற எண்ணத்தோடு இன்று திரு அவை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இது இன்றைய காலகட்டத்திலே அவர் திரு அவை சென்று கொண்டிருக்கிறது. இது காலத்தின் அறிகுறியாக இருக்கிறது என்பதை சிந்தித்து யாரிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பிறருக்கு கொடுப்பார்கள். யாரிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பிறருக்கு கொடுப்பார்கள். நினைச்சு பாருங்க, ஒருவேளை இதை வாசித்த பிறகு இன்னொரு நேரம் இதே மாதிரி கழிவுகளை அந்த பக்கத்தில் எடுத்து போடுவதற்கு மனம் வருமா? ஒளிபரப்புகளுக்காக ஏற்கனவே நமக்கு அந்த கேட்டகரியில் இருக்கிறோம், அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் யதார்த்தத்தில் மனது வராது. யாரிடத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் பிறருக்கு கொடுப்பார்கள். ஒருவேளை இன்னும் அந்த கழிவுகளை போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் அழுக்கா இருக்கிறேன், என்னுடைய உள்ளம் இன்னும் அழுக்காகத்தான் இருக்கிறேன்.